ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி தன் கரங்களால் விளையாட்டாக பொத்தி மகிழ, சிவபெருமானின் இரண்டு கண்களும் சூரியன் மற்றும் சந்திரன் என்பதால் உலகில் இருள் சூழ்ந்து உலக உயிரினங்கள் எல்லாம் மிகவும் துன்புற்றன. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதி தேவியை பூலோகத்திற்கு சென்று தன்னை பூஜித்து வர உன் பாவம் நீங்கும் என்று சாபமிட்டார். அதன்படி பூலோகம் வந்த பார்வதி தேவி காமாட்சி அம்மனாக மாங்காட்டிலும் பின்னர் காஞ்சிபுரத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். காஞ்சிபுரம் வந்த அவர் மணலாலான சிவலிங்கத்தினை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அந்த மணலாலான சிவலிங்கமே தற்போது இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் ஆவார். எனவேதான் இது பஞ்சபூதங்களில் நிலத்திற்கான ஸ்தலம் என்றும் இந்த லிங்கம் பிருத்வி லிங்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. மணல் லிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்த பொழுது அவரை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் தனது தலையில் குடிகொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார். தான் பிடித்து வைத்திருக்கும் மணல் லிங்கம் கரைந்துவிடக்கூடாது என தேவி அந்த லிங்கத்தை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு காத்தார். அம்பாள் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்றும் காணப்படும். காமாட்சி அம்மன் மாமரத்தின் அடியில் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரது தவத்தை சோதிக்க விரும்பி சிவபெருமான் அதீத வெப்பத்தை உருவாக்கினார். பார்வதி தேவி தனது சகோதரரான விஷ்ணுவிடம் உதவி கோர விஷ்ணு பெருமான் சிவபெருமானின் தலையில் இருந்த சந்திரனை எடுத்து குளிர வைத்தார். இதனால் இந்த பெருமாள் பெயர் நிலத்திங்கள் துண்ட பெருமாள் என்றும் அவரது மனைவி லட்சுமி நிலத்திங்கள் துண்ட நாயகி என்றும் ஆனது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் இக்கோயில் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாகும். சைவ ஆலயத்திற்குள் உள்ள ஒரு திவ்ய தேசம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏக ஆம்ரம் என்றால் ஒற்றை மாமரம் என பொருள். மாமரத்தை தலமரமாக கொண்டுள்ளதாலும் ஒற்றை மாமரத்தின் கீழ் ஈசன் அருள் புரிவதாலும் இவர் ஏகாம்பரேஸ்வரர் என பெயர் பெற்றார். இங்கு ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பூஜித்த சஹஸ்ரலிங்கம் எனப்படும் 1008 லிங்கங்களுடன் கூடிய ஒரே லிங்கம் ஒன்று இங்குள்ளது. தான் செய்த தவறிற்காக கண் பார்வை இழந்த சுந்தரர் இந்த ஆலயம் வந்து தவறிற்கு மன்னிப்பு கேட்க அவரது இடது கண்குணமாக இந்த ஈசன் அருள் புரிந்தார். எனவே இந்த ஆலயம் அறியாமல் செய்த தவறிற்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆலயமாகவும் கண் நோய்கள் நீக்கும் ஆலயமாகவும் கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமான மாமரம் சுமார் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதற்கு உள்ள 4 கிளைகள் 4 வேதங்களை குறிப்பதாகவும் இந்த 4 கிளைகளும் 4 விதமான சுவையுடன் கூடிய மாங்கனிகளை கொடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே பிரதானம் என்பதால் இங்கு அம்பாளுக்கு தனியாக மூலஸ்தானம் கிடையாது. அம்பாள் ஏலவார்குழலி என்ற பெயரில் உற்சவராக அருள் பாலிக்கின்றார். சமய குறவர்கள் 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த ஆலயத்தின் கதையை நாம் வெறும் 3 நிமிடங்களில் கூறிவிட முடியாது. இதற்கான முழு வீடியோ எங்களது யூடியூப் சேனலில் உள்ளது. சேனலுக்கான லிங்க் எங்களது பயோவில் உள்ளது.